Hello everyone. Basic data types ஆன string, integer, floating point மாதிரி அடுத்த level data structures எல்லாம் இருக்கு. List, tuple, dictionary, sets, frozen sets இதெல்லாம் பெரிய data types. ஒரே வேரியபிளில் நிறைய values assign பண்ண முடியும். லிஸ்ட்டில் values எல்லாம் bracketsல கொடுக்கணும். நம்ம பொதுவாக எல்லாமே bracketsனு சொல்லுவோம். ஆனால் ஸ்கொயர் bracketsை bracketனும் ரவுண்ட் bracketsை parenthesisனு சொல்லி பழகிட்டா ப்ரோக்ராமிங் பற்றி பேசும்போது குழப்பம் இருக்காது. ஸோ ஸ்கொயர் brackets எல்லாம் brackets, ரவுண்ட் brackets எல்லாம் parenthesis. list 1 equal to நம்ம ஏற்கனவே கொடுத்த வேல்யூஸை 6 வேல்யூமே இந்த ஒரே list 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கொடுக்கலாம். நேம், ஏஜ், ஜெண்டர், காலேஜ், CGPA, past. லிஸ்ட்ஸில் வேல்யூஸ் எல்லாம் ஆர்டர்டாக இருக்கும். வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரே வேல்யூ நிறையா தடவை ரிப்பீட் ஆக முடியும். இண்டெக்ஸ் நம்பர் வச்சு இந்த வேல்யூஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியும். இண்டெக்ஸ்னால் எப்போவுமே 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். print list 1 அதில் தேர்ட் இண்டெக்ஸ் 0 1 2 3 மூணாவது இண்டெக்ஸில் காலேஜ் 1 வேல்யூ இருக்குது. சேவ் பண்ணி ரன் பண்ணால் மூணாவது இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ காலேஜ் 1 பிரிண்ட் ஆகும். அதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணினா லிஸ்ட் கடைசியிலேருந்து கணக்கெடுத்துக்கும். -1 கொடுத்தா லாஸ்ட் ஐட்டம் எடுத்துக்கும். -2னா கடைசிக்கு முன்னாடி இருக்கிற ஐட்டம் அப்படின்னு. print list 1 அதில் -1 கொடுத்தா லாஸ்ட் வேல்யூவான அந்த பூலியன் வேல்யூ ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் இல்லாட்டி ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஒரு இண்டெக்ஸில் இருந்து குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக எடுக்க ரேஞ்ச் கொடுக்கணும். print list 1 1 to 4 இப்படி ரேஞ்ச் வேல்யூஸ் கோலன் வச்சு கொடுக்கணும். 4th வேல்யூ வரைக்கும் தேடும். 4th வேல்யூ கணக்கில் எடுத்துக்காது. 1 to 4னா தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அப்போது 25M காலேஜ் 1 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லா வேல்யூஸும் அப்படியே எடுக்கணும்னா print list 1 :5 அதாவது முன்னாடி கொடுக்க வேண்டிய வேல்யூ எம்டியாக விட்டுட்டு எண்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்தோம்னா :5னு கொடுத்தா 5th இண்டெக்ஸ் வரைக்கும் சர்ச் பண்ணும். 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். சேவ் பண்ணி ரன் பண்ணால் அவுட்புட் ஜான் 25M காலேஜ் 1 7.8னு வரும். 4th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதுவே print list 1 3: அப்படின்னு கொடுத்தா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்தோம்னா கோலனுக்கு முன்னாடி மூணாவது இண்டெக்ஸில் இருந்து எடுத்துக்கும். மூணாவது இண்டெக்ஸ் வேல்யூவும் சேர்த்துக்கும். சேவ் பண்ணி ரன் பண்ணால் காலேஜ் 1 7.8 ட்ரூன்னு கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். மூணாவது இண்டெக்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போது இந்த லிஸ்ட்டில் ஒரு ஐட்டமோட வேல்யூ மாற்ற வேணும்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி list 1 index 3 = புது வேல்யூ நம்ம என்ன மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா மூணாவது இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ SRMனு மாறிடும். பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஃபுல் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸில் மூணாவது இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ காலேஜ் 1 அப்படிங்கிறதுலேருந்து SRM அப்படின்னு மாறி இருக்கும். அப்புறம் ஒரு லிஸ்ட்டோட லென்த் என்னன்னு எடுக்க லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். LEN print LEN of list 1 list 1ஓட லென்த் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பிரிண்ட் ஆகும். லிஸ்ட்டோட கடைசியில் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண append_of ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். list 1.append_of நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ லிஸ்ட்டோட கடைசியில் ஆட் ஆகும். சேவ் பண்ணி ரன் பண்ணால் நம்ம கொடுத்த undergrad அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம லிஸ்ட்டில் கடைசியில் ஆட் ஆகியிருக்கும். ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸில் ஒரு ஐட்டம் சேர்த்தனோம்னா insert ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். list 1.insert அதில் 2 பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணோமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ, அப்புறம் எந்த ஸ்ட்ரிங் வேல்யூ ஒரு எந்த வேல்யூ அங்கே சேர்த்தணுமோ அந்த வேல்யூவும் கொடுக்கணும். ஆறாவது இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிற ஐட்டம் இன்சர்ட் ஆகியிருக்கும். நம்ம ஏற்கனவே முடித்த
ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த முறை அதெல்லாம் திருப்பி ரன் ஆக தேவையில்லை. ஹேஷ் கீ கொடுத்து ஒவ்வொரு லைனையும் நம்ம தனித்தனியாக கமெண்ட்டாக மாற்றிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பைத்தான் இன்டர்பிரட்டர் ஹேஷ்க்கு பார்த்த உடனே அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது, ஸ்கிப் பண்ணி போயிடும். ஒரு லிஸ்ட்டில் இருந்து வேல்யூஸ் ஆர் ஐட்டம்ஸை நீக்கணும்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கமாண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ரிமூவ் ஃபங்க்ஷன், பாப் ஃபங்க்ஷன், கிளியர் ஃபங்க்ஷன், அப்புறம் டெல் ஸ்டேட்மெண்ட். ரிமூவ் ஃபங்க்ஷனில் எந்த வேல்யூ ரிமூவ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். சேவ் பண்ணி ரன் பண்ணால் நம்ம கொடுத்த அண்டர்கிராட் அப்படிங்கிற வேல்யூ அங்கே ரிமூவ் ஆகியிருக்கும். இப்போ ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வேல்யூ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா கடைசி வேல்யூ ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஃபங்க்ஷன் லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு list1.pop ரன் பண்ணினா கடைசி ஐட்டம் ரிமூவ் ஆகிடும். அண்டர்கிராடுங்கிற அந்த வேல்யூ மறுபடியும் ரிமூவ் ஆகிடுச்சு. அண்டர்கிராடுங்கிற வேல்யூ நம்ம அப்பன் பண்ணோம், அப்போது அது கடைசியில் தான் சேர்ந்துருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ கடைசி ஐட்டம் தூக்குறதுக்கு பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் பெஸ்ட். அதுவே குறிப்பிட்ட இண்டெக்ஸில் இருந்து நீக்கணும்னா list1.pop ஃபங்க்ஷனில் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். சேவ் பண்ணி ரன் பண்ணினா ரெண்டாவது இண்டெக்ஸில் இருக்க ஐட்டம் ரிமூவ் ஆகும். ஜெண்டர் வேரியபிளோட வேல்யூ ரிமூவ் ஆகிடுச்சு. பாப் ஸ்டேட்மெண்ட் இருக்க லைனையும் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மொத்த லிஸ்ட்டும் எம்டி ஆகிடும். இப்போ எந்த ஒரு லிஸ்ட்டும் நம்ம ஃபுல்லாக எம்டி பண்ணணும் அப்படின்னா கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். list1.clear சேவ் பண்ணி ரன் பண்ணால் எம்டி ப்ராக்கெட்ஸ் தான் காமிக்கும். இப்போ நம்ம list1 எம்டி ஆகிடுச்சு. அந்த கிளியர் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் list1ல் அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கு. டெல் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸில் இருக்க ஐட்டம் டெலீட் பண்ணலாம். இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா லிஸ்ட்டே டெலீட் ஆகிடும். டெல் list1 5th இண்டெக்ஸ் சேவ் பண்ணி ரன் பண்ணால் 5th இண்டெக்ஸில் இருக்க ஐட்டம் டெலீட் ஆகும். அதே டெல் list1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டா list1 மெமரியிலேருந்து டெலீட் ஆகிடும். ரன் பண்ணும்போது அப்படி ஒரு லிஸ்ட்டே இல்லைன்னு எரர் காமிக்கும். நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் போகலாம். ஒரு லிஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ண, அதாவது காப்பி பண்ண காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். list2 = list1.copy இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தா list1ஓட வேல்யூஸ் எல்லாமே list2ல் காப்பி ஆகிடும். print list2ன்னு கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணினா list2ன்னு ஒரு புது லிஸ்ட் உருவாகி அதில் list1 காப்பி ஆகிடும். அப்படி இல்லாட்டி லிஸ்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம காப்பி பண்ணலாம். list3ன்னு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி list3 = list of list1 அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் list1ஓட வேல்யூஸை list3ல் காப்பி பண்ணும். பிரிண்ட் பண்ணும்போது 2 லிஸ்ட்டோட வேல்யூஸும் ஒன்றா இருக்கும். ஏன்னா ஒரு லிஸ்ட்டோட வேல்யூ தான் இன்னொன்றில் காப்பி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 2 லிஸ்ட்ஸை ஜாயின் பண்ண நினச்சா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு புதுசாக 2 லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். list_x, list_y அதில் சில வேல்யூஸ் கொடுப்போம். சிம்பிளாக ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி list_x = list_x + list_y print list_x கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணால் 2 லிஸ்ட்டும் ஜாயின் ஆகியிருக்கும். 6 வேல்யூஸ் எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் இப்போ ஜாயின் ஆகியிருக்கு. அந்த லைனை கமெண்ட்டாக மாற்றிட்டு எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணுவோம். list_x.extend list_y திரும்ப சேவ் பண்ணி ரன் பண்ணால் செகண்ட் லிஸ்ட் ஃபஸ்ட் லிஸ்ட்டோட ஜாயின் ஆகிடும். இப்போது லிஸ்ட்ஸ் பற்றின சின்டாக்ஸ், கான்செப்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துட்டோம். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்னாலும் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும். உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் டியூபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். Share this video series to your friends and family. Hit like and subscribe to our channel. Thank you for watching.